அப்போ இந்த வாழ்க்கையே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மகிழ்ச்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். உங்கள் எண்ணிய எண்ணமெல்லாம் வெற்றி அடையும். மனசில் போட்டு வச்ச காதல் திட்டங்கள் வெற்றி அடையும். மனதிலேயே எண்ணிய ப்ரமோஷன் முயற்சி வெற்றி அடையும். நீங்கள் நினைச்ச பிஸ்னஸ் முயற்சி வெற்றி அடையும். தன வரவுக்காக நீங்கள் போட்டு வச்ச திட்டங்கள் வெற்றி அடையும். நீண்ட கால சேமிப்புகளை தொடங்குவீர்கள். பழைய கடன்கள் எல்லாம் பைசல் பண்ணுவீங்க. சார் ஆஃபீஸில் ப்ராப்ளம் சார், எனக்கு பெரிய அவமானத்தோடு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு ஆஃபீஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். இதெல்லாம் குரு பகவான் கொடுப்பார். காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். அந்த பிரச்சனைகள் இப்பொழுது நிவர்த்தியாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைத்து, அருளாளர்களின் தொடர்பு கிடைத்து, நல்ல ஆன்மீகவாதிகளின் தொடர்பு கிடைத்து வாழ்க்கையில் உயர்வீங்க. தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் விஐபிக்கள் தொடர்பு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் வரும். நிறைய நன்மைகள் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு.